வணக்கம் மாஸ்டர்ஸ். பிதாமக பத்திரிஜிக்கு என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, எல்லாம் வல்ல இறைவனுக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, திருவருட்பயனில் 61வது குறளில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுவாய் நிற்றல் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய குறள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தூ நிழல் ஆர்தற்கு ஆறும் சொல்லார் தொகும் இதுபோல் தான் அதுவாய் நிற்கும் தரம் அப்படின்னு அந்த குறள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கான பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, வெயிலில் அலைந்து வருந்தியவன் குளிர்ந்த நிழலை உடைய இடத்தை கண்டால் பிறர் சொல்லாதிருக்கவும் தானே அவ்விடத்தை அடைந்து நிழலில் அடங்கி நின்று இன்புறுவான். இப்போ வெயிலில் அலைஞ்சு தெரிஞ்சிட்டு வர்றவன் நல்ல குளிர்ச்சியான ஒரு நிழல் உள்ள இடத்த அவன் பார்த்தான் அப்படின்னா யாருமே சொல்ல வேண்டாம், அவனே போய் ஓடி போய் அந்த இடத்துல நிழலில் போய் நின்று அவன் இன்புறுவான் இல்லையா? அதே மாதிரி அதை சொல்கிறாங்க. அதுபோல அறியும் நெறியால் திருவருளை உணர்ந்த உயிர் தான் வேறாய் நில்லாமல் அத்திருவருளோடு ஒன்றுபட்டு அதனுள் அடங்கி அதுவேயாய் நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த அறியும் நெறியினால் திருவருளை உணர்ந்த அந்த உயிர் தான் வேறா நிற்காம எப்போ அந்த திருவருளோடு ஒன்றுபட்டு அது அடங்கி அதுவேயாய் நிற்கும் அப்படின்னு அவங்க சொல்லி இந்த ஓமையே சொல்கிறாங்க. என்ன, ஒரு வெயிலில் அடைஞ்சு தெரிஞ்சவன் ஒரு குளிர்ச்சியான ஒரு மர நிழலை பார்த்துட்டான்னா அவனுக்கு அந்த வெயிலினுடைய தாக்கத்தினால என்ன நினைப்பான், ஐயோ நல்ல நிழலாக இருக்கே அப்படின்னு சொல்லி யாருமே சொல்ல வேண்டாம், நீ போப்பா அங்கே நிழல் இருக்குது, நீ போய் அந்த நிழலில் நிழல்னு யாரும் சொல்ல வேண்டாம். அவனே அதை பார்த்தோன்னே ஓடி போயிடுவான் இல்லையா? பிறர் சொல்லாதற்கவும் தானே விடத்தை அடைந்து அந்த நிழலில் அடங்கி நின்று இன்புறுவான். அதுபோல அதே மாதிரி திருவருளை உணர்ந்த உயிரும் தான் வேறாய் நில்லாமல் திருவருளோடு ஒன்றுபட்டு அதனுள் அடங்கி அதுவேயாய் நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்து என்ன சொல்கிறாங்க? சுவரும் அருளும் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்காங்க. இந்நாளில் எங்கேயும் சுவர் என்பதே தெரியாது, இது விளம்பர காலம். ஆதலால் எந்த சுவரையும் விட்டு வைக்க மாட்டார்கள். சுவரொட்டி மேல் சுவரொட்டியாக ஒட்டி சுவரே தெரியாதபடி செய்து விடுவார்கள். இப்போ நமக்கு போஸ்டர்லாம் ஒட்டியிருப்பாங்க இல்லையா? அந்த காம்பவுண்டு அந்த ரோட்டில் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரியும், அந்த சுவர்களில் இந்த சுவரொட்டிகள் ஒட்டியிருப்பாங்க. அப்போ சுவரே தெரியாத அளவுக்கு சுவரொட்டி அப்படியே சேர்த்து ஒட்டியிருப்பாங்க இல்லையா? அப்போ வழி செல்வோரில் சிலர் அந்த சுவரொட்டிகளை பார்த்து மகிழ்ச்சி அடைவார்கள். இப்போ சினிமா சுவரொட்டியாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ப்ரோக்ராம் நடக்குது அப்படிப்பட்ட சுவரொட்டியாக இருக்கலாம், எதாவது வேணால் அவங்க ஒட்டியிருப்பாங்க இல்லையா? அப்போ இதெல்லாம் அந்த வழி போகக்கூடியவங்க எல்லாரும் அதை பார்த்து மகிழ்ச்சி அடைவாங்க. சிலர் அருவருப்பு அடைவார்கள். விருப்பு வெறுப்புத்தானே பற்று என்பது. சிலர் பார்த்தோன்னே இப்போ ஏதாவது பிடிக்காத படம் ஆனால் அந்த சீன் பிடிக்கல அப்படின்னா, என்ன இதை போய் போஸ்டராக ஒட்டியிருக்காங்க அப்படின்னு சிலர் வெறுப்படைவாங்க. சிலர் விருப்படைவாங்க. ஓகே, நல்ல படம் நம்ம போய் பார்க்கணும், இந்த போஸ்டரில் பார்த்தேன் இந்த விஷயம் அப்படின்லாம் நம்ம படத்து பேரை பார்ப்பாங்க. அந்த மாதிரி அப்போ அந்த விருப்பு வெறுப்பு அப்படிங்கிறது தானே பற்று. அப்போ அந்த போஸ்டரை பார்த்தாலும் அந்த விருப்பு வெறுப்புங்கிறது இருக்குது. பார்ப்பவர்கள் பற்றோடு பார்க்கிறார்கள் என்பது இதனால் விளங்கும். இப்போ நம்ம போன ஆடியோலே பார்த்தோம், நம்ம ஐம்பொறிகள் மூலம் வரக்கூடிய அந்த ஐம்புலன்களை பற்றில்லாமல் அதை நாம் ரிசீவ் பண்ணணும், அதில் நாம் வசப்படக்கூடாது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? திருவருளை அடையிறதுக்குள்ள ஒரு வழி அதையும் நமக்கு சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி இங்கே ஒரு சுவரொட்டியை பார்த்தா கூட அதில் பற்று இல்லாமல் ஓகே ஜஸ்ட்டு இது போட்டிருக்காங்க அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அதை நாம் பார்க்குறது கிடையாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ பார்ப்பவர்கள் பற்றோடு பார்க்கிறார்கள் என்பதுதான் இதற்கான அர்த்தம். அதனால தான் அவங்களுக்கு சிலருக்கு அந்த சுவரொட்டி ஒட்டி இருக்க விஷயம் பிடிக்குது, சிலருக்கு வெறுப்பாக இருக்குது. அப்போ அங்கே வெறுப்புங்கிறது இருக்குது இல்லையா? பற்று இருக்குன்னு காட்டுறாங்க. அவ்வாறு பார்க்கின்ற அவர்கள் ஒன்றை பார்க்க தவறி விடுகிறார்கள். அவர்கள் பார்க்க தவறியது அந்த கவர்ச்சி விளம்பரங்களை ஒட்டுவதற்கு ஆதாரமாய் உள்ள அந்த சுவராகும். அவங்க சுவரொட்டியை மட்டும்தான் பார்த்தாங்க, என்ன போஸ்டர்னு பார்த்தாங்க. அந்த போஸ்டர்லேயும் சில இது அவங்களுக்கு விருப்பமாக இருக்குது, சில இது வெறுப்பாக இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்தை, ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்தை அவங்க பார்க்க தவறுறாங்க. என்ன அப்படின்னா, இந்த கவர்ச்சி விளம்பரங்களை ஒட்டுறதுக்கு ஆதாரமாக இருந்து அந்த சுவரை அவங்க பார்க்க தவறுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வழி செல்வோரில் யாராவது அந்த சுவரை நினைக்கிறார்களா? அந்த சுவரை பற்றி யாராவது நினைச்சோம்னா இல்லை, மேலே ஒட்டியிருக்கிற அந்த சுவரொட்டியில் என்ன விஷயம் இருக்குது, அது விருப்பமாக இருக்குது வெறுப்பாக இருக்குங்கிற அந்த ஒரு பற்று அதில் இருந்து தான் அந்த வழி செல்வோர் அதை பார்த்துக்கிட்டு போயிட்டு வந்துட்டுருக்காங்க இல்லையா? அதை இங்கே சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கு ஒட்டிய சுவரொட்டி நாளைக்கு இருப்பதில்லை. இப்போ ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒட்டிடுவாங்க, அல்லது கிழிச்சிட்டு பழைய இதை கிழிச்சிட்டு புதுசாக ஒட்டுவாங்க இல்லையா? அது சொல்கிறாங்க. இன்றைக்கு ஒட்டிய சுவரொட்டி நாளைக்கு இருப்பதில்லை, அது கிழிக்கப்பட்டு
செய்யப்பட்டிருக்கும் அல்லது அதன் மேல் வேறொன்று ஒட்டப்பட்டிருக்கும். இவ்வாறு நிலையில்லாமல் போகின்ற சுவரொட்டிகளின் கவர்ச்சியில் ஈடுபட்டு பற்றோடு பார்ப்பவர்களே பலர். அப்போ அது பாருங்கள், நிலையில்லாதது இல்லையா, அதான் இங்கே காட்டுறாங்க. இப்போ இன்றைக்கி ஒட்டிய சுவரொட்டி நாளைக்கு இருக்காது, அல்லது அது வந்து கிழிக்கப்பட்டிருக்கும், அல்லது அதுக்கு மேலே வேறு ஏதாவது ஒட்டியிருப்பாங்க. இப்படி நிலையில்லாமல் போகின்ற அந்த சுவரொட்டியினுடைய கவர்ச்சியில் ஈடுபட்டு பற்றோடு பார்க்குறவங்க தான் பலர் இருக்காங்க. விளம்பரங்களுக்கு பின்னால் ஆதாரமாய் நிலையாய் நிற்பதாகின்ற அந்த சுவரின் தன்மையை யாரும் நோக்குவது இல்லை. இப்போ நாமளும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருள் பற்று, உறவு பற்று, எத்தனை விதமான பற்று, மதப்பற்று, சமயப்பற்று, எல்லா பற்றும் நமக்கு இருக்குது இல்லையா. நமக்கு அந்த பற்று இதெல்லாமே வந்து நிலை இல்லாததுங்கிறது நமக்கு தெரியல. அது வந்து அதை தான் அங்கே வந்து சொல்கிறாங்க. அவங்க இந்த விளம்பரங்களை பார்த்து அவங்க வந்து அதில் மயங்கி அந்த கவர்ச்சியில் ஈடுபடுறாங்களே ஒழிய அது நிலை இல்லாததுன்னு அவங்களுக்கு தெரியல. அதே நேரத்தில் நிலையாக இருக்கக்கூடிய சுவரனுடைய தன்மையை யாராவது பார்க்காங்களான்னு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த உலகில் காணப்படும் பொருட்கள் யாவும் அந்த விளம்பர சுவரொட்டியை போன்றவை. ஏன்னா இது வந்து ஓமை சொல்கிறாங்க. இந்த சுவரொட்டியை மாறுதான் ஒரு நிலை இல்லாதது. இன்றைக்கி ஒட்டினது நாளைக்கு கிழிச்சுட்டு வேறு ஏதோ ஒட்டுவாங்க இல்லையா. நிலை இல்லாத ஒரு விஷயம் அது. ஆனால் அதில் போய் மயங்கி அதில் பற்று வச்சு வெறுப்பு வச்சு அதை நம்ம பார்த்து அதில் அழுந்தி நம்ம வந்து அந்த மயக்கத்தில் இருக்கோம். அதுக்கு வந்து எந்த உண்மை சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் காணப்படும் பொருட்களுக்கு அந்த விளம்பர சுவரொட்டியை வந்து அவங்க உண்மை சொல்கிறாங்க. நாம் உலக பொருட்களை தனித்தனியே நோக்கி அவற்றின் மீது பற்று கொண்டு நிற்கிறோம். எந்த பொருள் எடுத்தாலும் நமக்கு பற்று தான் இல்லையா. பார்க்குறதெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறோம் நம்ம. ஏன்னா அது மேலே ஒரு ஆசை, அது மேலே ஒரு பற்று. எனக்கு இருந்தால் நல்லது, எங்கள் வீட்டில் இது இருந்தால் நல்லது, எல்லோரும் அப்போ தான் நம்மளை பாராட்டுவாங்க. இப்படி எல்லாமே இந்த நான் எனதுங்கிறதுக்குள்ளே தான் அது அடங்குது இல்லைங்களா. அப்போ சொல்கிறாங்க, உலக பொருட்களை தனித்தனியே நோக்கி அவற்றின் மீது பற்று கொண்டு நிற்கிறோம். சுவரொட்டிகள் எப்படி நிலையில்லாமல் போகின்றனவோ அப்படியே அவையும் நிலையற்ற தன்மை உடையனவாகும். ஆனால் அதனை நாம் எண்ணி பார்ப்பது இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அளவுக்கு மீறி வந்து இப்போ ஒரு பணம் சம்பாதிக்கிறது, ஒரு சொத்து சேர்க்கறது, தேவைக்கு உள்ள ஒரு வீடு ஓகே, 2 வீடு 10 வீடு வர்ற ஜென்ரேஷனுக்கெல்லாம் சேர்த்து வைக்கிறது, இது எல்லாமே வந்து ஒரு நிலையில்லாத தன்மைங்கிறத புரியாமல் நாம் வந்து இதை மாதிரி நம்ம பொருள் மேலே பற்றுக்கொள்கிறோம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நிலையற்ற உலகிற்கு ஆதாரமாய் இருப்பது எது? இந்த நிலையற்ற உலகத்திற்கு ஆதாரமாய் இருப்பது எது? சுவர் போல உலகிற்கு தாரகமாய் நிற்பது திருவருளாகும். அப்போ எப்படி அந்த சுவரொட்டிக்கு ஆதாரமாய் அந்த சுவர் இருக்குதோ அதே மாதிரி இந்த உலகத்துக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடியது எது? இறைவனுடைய திருவருள் அப்படிங்கிறத காட்டுறாங்க. ஸோ விளம்பர கவர்ச்சியில் ஈடுபட்டு சுவரை மறப்பவரை போல, இப்போ விளம்பர கவர்ச்சியில் நாமெல்லாம் ஈடுபட்டு அந்த சுவரை மறந்துடும். அதே மாதிரி நாமும் இந்த உலகியல் பொருட்களை பற்று செஞ்சுட்டு திருவுருளை பற்றாமல் விடுகிறோம். ஏன்னா நாம் வந்து எப்போவுமே பிஸியாகவே இருந்துகிட்டு இருக்கோம் இல்லையா. நம்ம பிஸின்னு சாமி கும்பிடுறதுக்கு நேரம் இல்லை, இறைவனை நினைக்க நேரம் இல்லை, எனக்கு அந்த வேலை இந்த வேலைன்னு ஓட்டமாக வாழ்க்கை ஓட்டிகிட்டு இருக்கோம். ரெண்டுமே அப்படி தான் இல்லையா. அப்போது இந்த மயக்கத்தில் எப்படி இந்த சுவரை வந்து விளம்பர கவர்ச்சியில் ஈடுபட்டு சுவரை மறக்கிற மாதிரி நாமும் இந்த உலகியற் பொருட்களில் பற்று செய்து பணம் வேணும், எல்லாமே நமக்கு அது வேணும் இது வேணும்னு எல்லாவற்றின் மீது பற்று, அந்த பற்றுக்குனால ஓடிக்கிட்டே இருக்கோம். நமக்கு அந்த திருவருளில் வந்து நாம் பற்ற தவறுறோம் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. திருவருளை பற்றாமல் விடுகிறோம். அடிப்படையாக உள்ள சுவரை நோக்குவார்க்கு அதில் ஒட்டப்பட்டுள்ள படக்காட்சிகள் சலனத்தை செய்யாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய சுவர் ஏதோ அது மேலே ஒட்டியிருக்காங்க, ஓகே இது என்னது இந்த படமா, சரி அவ்வளோதான். அந்த மாதிரி அதை ஜஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷனாக நம்ம வந்து ஜஸ்ட்டு பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கிற மாதிரி உள்ள மனநிலை நமக்கு இல்லை. ஏன்னா சுவரொட்டி மேலே அந்த விளம்பரத்தின் மேலே நமக்கு வந்து அவ்வளோ பற்று இருக்குது, விருப்பம் இருக்குது, வெறுப்பு இருக்குது. அது ஒருத்தவங்களோட இதை சார்ந்தது அது இல்லையா. அப்போது இந்த அடிப்படையாக உள்ளது சுவரை நாம் நோக்கணும் அப்படின்னா அதுக்கு மேலே ஒட்டப்பட்டிருக்குது, ஓகே இன்றைக்கி ஒட்டப்பட்டிருக்கு, நாளைக்கு அதை கழிச்சிட்டு வேறு ஒட்ட போகிறோம் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிட்டுன்னா அந்த பற்று நமக்கு வராது. ஆனால் இந்த அடிப்படையாக உள்ள சுவரை நோக்குவாருக்கு இந்த படக்காட்சிகள் சலனத்தை செய்யாது, விளம்பரங்கள் அவரது கருத்தில் பதியாது, அவரிடம் பற்றினை செய்ய மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த சுவரொட்டிகளுக்கு இந்த விளம்பரத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த சுவரை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு அதனுடைய தன்மை அதை நோக்குவாருக்கு இந்த சலனம் அவங்களுக்கு வராது, அந்த பற்று இருக்காதுன்னு அவங்க சொல்கிறாங்க.
அவருக்கு சுவரின் தன்மையே அவருக்கு புலப்படும். அதுபோல அறிவை மயக்குகிற இந்த உலக பொருட்களில் பற்று வைக்காமல் அவற்றை தள்ளி நோக்குவாருக்கு அவற்றிற்கு ஆதாரமாய் உள்ள திருவருள் இனிது புலப்படும் அப்படின்னு. ஸோ உலக நாட்டம் இல்லை அப்படின்னாலே திருவருள் நமக்கு அங்கே கண்டிப்பாக அது தன்னை வெளிப்படுத்தும் இல்லையா? நம்ம அதை உணர முடியும். அப்போ அந்த பொருள் பற்று, உலக பொருட்களை பற்று வைக்காமல் அதை அப்படியே தள்ளி நோக்குவாருக்கு. ஓகே, அத்தியாவசியமான அடிப்படை தேவைகள் நமக்கு வேணும், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் அது மேலே பற்று வச்சு நம்ம இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு நம்ம சேர்க்குறோமே, அதை தான் அவங்க இங்கே சொல்கிறாங்க. ஸோ அந்த பற்று உலக பொருட்களில் நாம் பற்று வைக்காமல் அதை தள்ளி நோக்குவாருக்கு அதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த திருவருள் அது இனிதாக அது புலப்படும் அப்படின்னு இங்கே ஓமை காட்டியிருக்காங்க. ஓகே மாஸ்டர்ஸ், அப்போ அறியும் நெறியில் நின்று இவ்வாறு பாச பற்றை நீக்கி திருவருளை உணர்ந்தவர் பின் அதனோடு ஒன்றி நிற்கும் முறையினை இச்செயல் உணர்த்துகிறது. அப்போ திருவருளை உணர்ந்த உயிர் என்ன ஆகும்? அந்த திருவருளை உணர்ந்தவங்க அதுக்கப்புறம் அந்த உயிர் அதனோடு ஒன்றி நிற்கும் முறையினை இந்த செயலில் நமக்கு விளக்கி காட்டியிருக்காங்க. அப்போ நாமளும் நிலையானது எது நிலையில்லாதது எது அப்படிங்கிற அந்த தெளிவு நமக்கு வரணும். அப்போ நமக்கு அந்த எது நிலையில்லாதது அப்படின்னு தெரிஞ்சு அது மேலே உள்ள பற்றை நாம் நீங்கணும். அதுலேருந்து நாம் பற்று வைக்காமல் இருக்கணும், அந்த பற்றை நீக்கணும். நீக்கிட்டு திருவருள் மீது பற்று வைக்கணும் அப்படிங்கிறத இங்கே நமக்கு காட்டுறாங்க. ஏன்னா நாம் நிலையில்லாத தெரிஞ்சுமே பற்று வைக்கிறோம் அப்படியும் இருக்கோம். இப்போ இதுக்கு முன்னாடி தெரியாமல் கூட நம்ம இருந்திருக்கலாம். இப்போ நம்ம இந்த நூல்கள்லாம் படிக்கும்போது ஆஹா இதெல்லாம் நிலையில்லாதது, இறைவனுடைய திருவருள் மட்டும்தான் நமக்கு நிலையானது அப்படின்னு தெரிஞ்சும் நாம் இன்னும் அந்த சில விஷயங்களில் அந்த பழக்க தோஷத்தினால அந்த பற்றிலேருந்து வெளியே வர முடியாமல் நாம் இருக்கோம் இல்லையா? அதனால் அவங்க ஆசிரியர்கள் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ நமக்கு இன்னும் ஒரு 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 அவேர்னஸ் வரும்போது ஓகே, எனக்கு தேவையான அளவு அடிப்படை தேவை இருக்கா, போதும் நமக்கு இல்லையா? நம்ம எதையும் கொண்டு போகிறோமா? அது ஒன்றுமே இல்லை, எதையும் கொண்டு போகிறது இல்லை. எத்தனை பணக்காரன் எத்தனை வீடு வச்சாலும் எத்தனை பணம் சேர்த்து வச்சாலும் அவங்க போகும்போது கொண்டு விட போகிறாங்களா? எதுவும் கிடையாது. ஆனால் அதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனாலும் நம்ம அதில் அந்த அந்த ஒரு பற்றினுடைய காரணம், அதனால் நம்ம அதுலேருந்து வெளியே வர முடியாமல் நம்ம இருக்கோம் இல்லையா? அதில் நமக்கு ஒரு அவேர்னஸ் நமக்கு உண்டாக்குறாங்க அவங்க. ஓகே, அப்போ நிலையில்லாததுன்னு நீ மேலே தெரிஞ்சுக்கோ, அப்போ நிலை உள்ளது எதுவோ அதனை நீ பற்று அப்படின்னு நமக்கு சொல்லி காட்டுறாங்க. சரி, அடுத்தது பிறவி வெப்பமும் திருவருள் நிழலும் அப்படின்னு ஒரு இதை நமக்கு இங்கே எடுத்து சொல்கிறாங்க. அது என்னங்கிறத பார்க்கலாம். திருவருளை இறைவன் திருவடி நிழல் என்று சிறப்பிப்பர். அப்போ திருவருளை இறைவன் திருவடி நிழல் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க திருவருளை. சரிங்களா? அப்போ அந்த உயிர் திருவருளை சேர்ந்து பிறவியாகிய வெப்பம் நீங்கி தன்மையாகிய இன்பம் பெற்று மகிழ்தலால் அது திருவடி நிழல் எனப்படுகிறது. எதுக்காக திருவருளை இறைவனுடைய திருவடி அப்படி நிழல் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த உயிர் திருவருளை சேர்ந்த உடனே அது சேர்ந்து அந்த பிறவியாகிய வெப்பம், நம்ம பிறவியை எடுத்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா, அந்த வெப்பம் அது நீங்கி அந்த குளிர்ச்சியாகி அந்த இன்பம் பெற்று மகிழ்தலான அதை நாம் திருவடி நிழல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த பிறவி வெப்பம் நீங்கி தன்மையாகி இந்த இன்பம் பெற்று மகிழ்கிறதுனால அந்த திருவருளை திருவடி நிழல் அப்படின்னு நாம் சொல்கிறோம். பிறவி எடுத்தவரெல்லாம் பிறவி துன்பத்தை உணர்ந்தவர் அல்லர். ரொம்ப முக்கியமான விஷயம். அதை என்ன சொல்கிறாங்க? பிறவி எடுத்தவரெல்லாம் பிறவி துன்பத்தை உணர்ந்தவர் அல்லர். இப்போ நாமளும் பிறவி எடுத்திருக்கோம். அப்போ கஷ்டம் வரும்போது மட்டும் நம்ம நினைப்போம், சரி ஏன்டா இப்படி, சரி இப்போ நமக்கு இந்த பிறவியே வேண்டாம் அப்படின்னு நம்ம வாயளவில் தான் சொல்லளவில் தான் அது இருக்கே ஒழிய நாம் அந்த பிறவி துன்பத்தை உணர்ந்திருக்கோமா அப்படின்னா இல்லை. இப்போ களைப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த உடல் களைப்பு, உள்ள களைப்பு, உயிர் களைப்பு அப்படின்னு 3 விஷயம் சொல்கிறாங்க. இப்போது நமக்கு ரொம்ப வீட்டில் வேலை செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த உடல் களைப்பாகுது. இந்த உடல் களைப்பாகும்போது என்ன ஆகும்? சரி இன்னும் கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துடுறோம். அது உடல் களைப்புனால களைப்பை அப்படி நாம் நீக்கிக்கிறோம். சரி, இப்போ உள்ளம் கலைக்குது, மனம் சரியில்லை, டிப்ரெஷனாக இருக்குது அல்லது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஏதோ மனசு சரியில்லை, என்ன செய்வோம்? அந்த மனம் சரியில்லைனால உடலும் நமக்கு களைப்பாயிரும். அப்போ போய் நாம் திரும்பவும் நம்ம என்ன ஒன்று ரெஸ்ட் எடுப்போம் அல்லது ஒரு மெடிடேஷன் பண்ணுவோம், ஏதோ அந்த மாதிரி பண்ணிக்குவோம். ஆனால் அந்த உயிர் களைப்பு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அந்த உயிர் களைப்பு எப்போ வருதோ அப்போதான் நமக்கு அந்த பிறவியாகி அந்த துன்பத்தை நாம் உணர்ந்தவங்கன்னு அர்த்தம். அந்த உயிர் களைப்பு நமக்கு வராத வர நமக்கு அந்த துன்பத்தை பற்றி நம்ம முழுவதும் உணர மாட்டோம்
அப்பா சாமி ஒரு துன்பம் வரும்போதும் ஐயோ எனக்கு சாமி இனி இந்த ஜென்மமே இனி போதும், எனக்கு வேறு ஜென்மம் வேண்டாம், வேறு பிறவி வேண்டாம் அப்படின்னு அந்த நேரத்தில் சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஒரு இன்பமான ஒரு நிகழ்ச்சி வந்துட்டுன்னா அதோட சரி, அதை விட்டுருவோம் நாம், இல்லைங்களா? அப்போ இந்த உயிர் களைப்பு, இப்போ இந்த மணிவாசகர் சொல்கிறாரு இல்லையா, அவர் எத்தனை பிறவையெல்லாம் புல்லாகி பூண்டாகி அப்படிலாம் சொல்கிறாரு, சொல்லி பிறந்தளித்தேன் அப்படின்னு சொல்கிறது உயிர் களைப்பு அவர் சொல்கிறாரு. அப்போ அது மாதிரி இந்த உயிர் களைப்பு நமக்கு அந்த பிறவி துன்பத்தை உணரும்போது தான் இறைவன் குரு வடிவாக நமக்கு முக்தி அந்த வீடு பெற கொடுக்கவுக்கு வருவாருங்கிறாங்க. ஸோ பிறவி எடுத்தவர் எல்லாமே இந்த பிறவி துன்பத்தை உணர்ந்தவங்க கிடையாது. இப்போ வெயிலில் நடப்போரெல்லாம் வெயில் தரும் துன்பத்தை உணராதிருப்பது போன்றது. இப்போ ரோட்டில் வெயிலில் நடந்து போகிறாங்க, எல்லாருமே இந்த வெயில் தரக்கூடிய துன்பத்தை உணர்ந்தவங்களா அப்படின்னா இல்லை, உணராது. அவங்க எல்லா அந்த வெயில் தரக்கூடிய இந்த துன்பத்தை உணராது இருப்பது போன்றுன்னு அது சொல்கிறாங்க. இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறாங்க பாருங்கள். பிள்ளையை பள்ளியில் எப்பாடுபட்டாவது சேர்க்க வேண்டும். இப்போ ஸ்கூலில் போய் அட்மிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க போகிறாங்க. அந்த பிள்ளையை பள்ளியில் போய் எப்படியாவது அந்த ஸ்கூலில் போய் சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பர்பஸ்னால் அவங்க எவ்வளோ வெயில் அடித்தாலும், இப்போ நடந்து போகிறவங்களும் இருக்காங்க. எல்லோரும் காரில் போக முடியுமா? அவங்க போக மாட்டாங்க இல்லையா? நடந்து போகக்கூடிய மக்களும் இருக்காங்க இல்லையா? அப்போ அந்த வெயிலை கூட அவங்க பொருட்படுத்தாமல் அவங்க என்ன பர்பஸ்க்காக போகிறாங்களோ அவங்க அந்த வெயிலை அனுபவிச்சுக்கிட்டு போகிறாங்க. அப்போ அந்த வெயில் தரக்கூடிய துன்பத்தை அவங்க உணராது இருப்பது அது இருக்கிறாங்க இல்லையா? அதுக்கு உதாரணம் சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு உதாரணம் சொல்கிறாங்க. இவரை போய் பார்த்தால் அது நடக்கும் என்று அவரை பிடிப்பதற்காக அந்த வேகின்ற வெயிலில் வேகமாய் நடப்போர் உண்டு. யாரையோ போய் பார்க்கணும், கண்டிப்பாக இந்த ஆளை போய் இந்த டைமுக்குள்ளே பார்த்தா தான் இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னா அந்த வெயிலினுடைய அருமை, அந்த வெயிலினுடைய கஷ்டத்தை துன்பத்தை எல்லாம் அவங்க தாங்கிக்கிட்டு அதை உணராமல் அவங்க அந்த ஆளாக போய் பார்க்க அந்த நிர்பந்தத்தில் அவங்க போவாங்க இல்லையா? அப்பவும் அந்த வெயிலினுடைய துன்பத்தை அவங்க உணராது இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது சொல்கிறாங்க என்னன்னு பாருங்கள். வழியில் நிழலை கண்டாலும் நின்று இளைப்பாற மாட்டார். அப்போ அவங்க அந்த வெயிலில் அவங்க போகிறாங்க, அதனுடைய துன்பத்தையும் உணராது இருக்காங்க. இன்னொரு சைடில் என்னென்னா பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது, நிழல் இருக்குது, கொஞ்ச நேரம் அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு போனாலும் அந்த நிழலில் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அந்த நிழலில் அவங்க இளைப்பாற மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதற்குள் அவர் போய்விட்டால், ஏன்னா அதுக்குள்ளே போய் நின்னோன்னா டைம் ஆயிரும். ஐயோ அதுக்குள்ளே அந்த அட்மிஷன் அந்த குழந்தைக்கு ஏதாவது ஸ்கூல் அட்மிஷன் டைம் ஏதாவது அதிகமாகிட்டுனா, டைம் பார் ஆகிட்டுனா நமக்கு அங்கே அட்மிஷன் கிடைக்காது, அல்லது அந்த டைமுக்குள்ளே அந்த ஆளை போய் பார்க்கலைன்னா அந்த காரியம் நடக்காது. அப்படி ஏதோ ஒரு விஷயத்தை இந்த கட்டாயத்தின் பேரில் அவங்க ஆட்டில் வெயிலினுடைய துன்பத்தையே அவங்க உணராமல் அந்த வேகான வெயிலில் போவாங்கள, அந்த மாதிரி போய் அந்த காரியத்துக்காக போயிட்டுருப்பாங்க. பக்கத்தில் நிழல் இருக்கும், மர நிழல் இருக்கும், ஆனாலும் அதை அனுபவிக்க மாட்டாங்க அங்கே நின்று அப்படின்னு அதை சொல்கிறாங்க. என்னென்னு பார்க்கலாம். அதாவது என்ன சொல்கிறாங்க, வேகின்ற அந்த வெயிலில் வேகமாய் நடப்போர் உண்டு, வழியில் நிழலை கண்டாலும் நின்று இளைப்பாற மாட்டார். அதற்குள் அவர் போய்விட்டால் என்ன செய்வது? நட்ட நடுப்பகலில் சுட்டரிக்கும் வெயிலில் திரையரங்கின் வாசலில் மணிக்கணக்காய் தவம் கிடப்போர் உண்டு. இப்போ நமக்கு தெரியும், தேட்டரில் படம் பார்க்கறதுக்காக டிக்கெட்டுக்காக சரிங்க இப்போ நெட்டில் நம்ம ஆன்லைன்லேயே புக் பண்ணுறாங்க. ஆனால் அது தெரியாத மக்களும் இருக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம டிக்கெட் எடுக்கிறவங்களும் இருக்காங்க. அப்போ அந்த காலத்துலலாம் அப்படி தானே வரிசையர் அந்த லைனாக நிற்பாங்க வெளியே. அப்போ அந்த மாதிரி ஒரு திரைப்படத்தை பார்க்கணுங்கிறதுக்காக திரையரங்குடைய வாசலில் மணிக்கணக்காக அந்த வெயிலில் நிற்கிறவங்களும் இருக்கிறாங்க இல்லையா? அவர் எல்லாம் வெயிலின் வெம்மையை உணராதவர் ஆவார். அப்போ இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்காக அவங்களுடைய இந்த பர்பஸுக்காக ஒரு விஷயத்துக்காக வெயிலினுடைய துன்பத்தை கூட உணராமல் அந்த வெயிலில் நிற்பாங்க. பக்கத்தில் நிழல் இருந்தாலும் அங்கே போய் நின்று நாம் கொஞ்சமாவது இளைப்பாறணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு வராது. ஏன்னா அவங்க ஒரு பர்பஸுக்காக அந்த இடத்துல நிற்காங்க. நம்ம இங்கே போய் கொஞ்ச நேரம் அங்கே போய் நம்ம ரிலாக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்குள்ளே அந்த காரியம் நடக்காதுங்கிற ஒரு பயத்தில் அவங்க பண்ண மாட்டாங்க. அதை எதுக்கோ நமக்கு ஓமை சொல்ல போகிறாங்க. இனி ஒரு பற்றும் இல்லாத ஏழை இரவலன் ஒருவனும் அந்த வெயிலில் வருகிறான். இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஏழை ஒருத்தன் அந்த வெயிலில் நடந்து வாரான். அவனுக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை, யாருடைய பரிந்துரையும் நாடி செல்ல வேண்டியது இல்லை, படக்காட்சியை பார்த்தே தீர வேண்டும் என்ற வெறியும் இல்லை, வேறு வருத்தமும் இல்லை. அவனை இப்பொழுது வருத்துவதெல்லாம் இந்த வெயில்தான். இப்போ இன்னொருத்தன் வாரான். இப்போ இந்த மாதிரி உள்ள சீனெல்லாம் நமக்கு சொல்லிட்டாங்க.
கொஞ்சம் கூட்டம் மக்கள் வந்து இந்த இப்போ பிள்ளைங்க ஸ்கூல் சீட்டு பிடிக்கிறதுக்காக அவங்க வெயிலில் போயிட்டுருக்காங்க, நடந்து போயிட்டுருக்காங்க. சிலர் டிக்கெட்டுக்கு திரையரங்கில் டிக்கெட்டுக்காக வெளியே வெயிலில் காத்து கிடக்காங்க. இன்னொரு ஆளை ஏதோ ஒரு பார்க்க போகணுன்னு சொல்லி வெயிலில் அந்த மாதிரி ஆட்கள் போயிட்டுருக்காங்க. இதெல்லாம் ஒரு சைடு. இன்னொரு சைடு ஒரு சீனை நமக்கு என்ன காட்டுறாங்க, ஒரு ஏழை. இந்த ஏழை இந்த வெயிலில் நடந்து வரான். அவனுக்குன்னு எந்த வீடு இல்லை, வாசல் இல்லை, யாருடைய பரிந்துரையும் நாடு அவனை வந்து செல்ல வேண்டாம், படக்காட்சி படம் பார்த்தே ஆகணுங்கிற அந்த நிர்பந்தம் எதுவுமே அவனுக்கு இல்லை. சரிங்களா? வேறு எந்த வருத்தமும் அவனுக்கு இல்லை. அவனை வருத்துறது இப்போ வந்து இந்த வெயில் மட்டும்தான் அப்படின்னு இன்னொரு சீனை நமக்கு காட்டுறாங்க. இதிலிருந்து விடுபடுவது எப்படி? சுற்றும் முற்றும் பார்க்கிறான். அதோ ஒரு மர நிழல், ஓடி சென்று அதனை அடைகிறான். இப்போ அவனுடைய ஒரு என்ன, அப்படி அவனுடைய வருத்தம் எல்லாமே இந்த வெயில் தான், இது மட்டும்தான். அப்போ இதுலேருந்து எப்படி விடுபடுறதுன்னு பார்த்தோன்னா தூரத்தில் ஒரு மர நிழல் தெரியுது. உடனே ஓடி சென்று அதில் போய் அடைகிறான். அவன் வெயிலினுடைய கொடுமையிலிருந்து அவன் விடுபடுகிறான். உடலும் உள்ளமும் குளிர்கிறான், இன்புறுகிறான். இவ்வாறு நிழலை அடைந்து இன்புறும் இவனை போன்றவர் பிறவி வெப்பத்தை உணர்ந்து அறியும் நெறியில் நின்று திருவருள் நிழலை அடைந்து நிற்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த பற்று இல்லைனாலே நாம் திருவருள் நிழலில் போய் நாம் அடைக்கலம் புகுந்து இன்பத்தை பெற முடியும். அப்போ இங்கே தான் நமக்கு தான் இந்த பாருங்கள், சீட்டை போய் வாங்கணும், சினிமா பார்க்கணும், நம்ம ஆளை பார்க்கணும், இந்த காரியம் நடக்கணும், அந்த காரியம் நடக்கும், இதெல்லாம் பற்று. அப்போது இந்த ஒரு ஏழைக்கு எந்த விதமான விஷயமும் அவனுக்கு இல்லை. அவனுக்கு வந்து வீடு கிடையாது, வாசல் கிடையாது, படம் பார்க்கணுங்கிற எந்த விதமான நிர்பந்தம் இல்லை, எந்த வருத்தமும் இல்லை. அவன் வந்து எந்த பற்றும் இல்லாமல் அவனை இப்போ வாட்டுறது இந்த வெயில் ஒன்று தான். அந்த வெயிலில் தப்பிக்க அவன் நிழலை பார்த்த உடனே அவனே ஓடி போய் இந்த நிழலில் அவன் வந்து ஓடி சென்று அதை அடைஞ்சி அந்த வெயிலினுடைய கொடுமையிலேருந்து விடுபட்டு உடலும் உள்ளமும் அவனுக்கு குளிர்றது, இன்புறுகிறான். இவ்வாறு நிழலை அடைந்து இன்புறு இவனை போன்றவர் தான் யாருன்னு காட்டுறாங்க, பிறவி வெப்பத்தை உணர்ந்து அறியும் நெறியில் நின்று திருவருள் நிழலை அடைந்து நிற்பர். அப்போ பிறவி துன்பத்தை, அந்த பிறவி வெப்பத்தை வந்து யார் உணர்ந்தாங்களோ அவங்களுக்கு அந்த திருவருளினுடைய அந்த குளிர்ச்சி, அந்த திருவருளினுடைய அந்த நிழல் அந்த அருமை அவங்களுக்கு தெரியும். இப்போ வெயிலில் வந்தால் அந்த வெயில் ஒன்று தான் அவனுக்கு இப்போ பிரச்சனை, அவனுக்கு நோவுது. அப்போ அவன் எப்போ நல்ல வேலைப்பா நமக்கு நிழல் கிடச்சிது அப்படின்னு சொல்லி இந்த நிழலில் போய் நின்று அவன் அப்பா ஆசுவாசப்படுத்துகிறான், சந்தோஷப்படுறான், உள்ள அவனுக்கு குளிருது, இன்புறான். அதே மாதிரி யாருக்கு பிறவி துன்பத்தை உணர்றாங்களோ உயிர் அளவில், அந்த உயிர் களைப்புன்னு நான் சொன்னேன் இல்லையா, உயிர் அளவில் அதை உணரணும். அந்த பிறவி துன்பத்தை வந்து அவங்க உணர்றாங்களோ அவங்களுக்கு அந்த திருவருள் எப்படி இருக்குதா, இந்த மரத்தினுடைய நிழல் மாதிரி அவனுக்கு அது இன்பத்தை கொடுக்கு அப்படின்னு வந்து நமக்கு காட்டுறாங்க. அப்போ திருவருள் நிழலை அடைந்து அவன் இன்புறுவான் அப்படின்னு இங்கே ஓமை காட்டுறாங்க. ஓகே மாஸ்டர்ஸ், அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, வழி செல்வோனுக்கு வேறாக இருக்கிறது மர நிழல். இப்போ வந்து வழியில் இப்போ நடந்து போகிறவங்களுக்கெல்லாம் வேறாக தான் அந்த மர நிழல் இருக்குது. அவன் சென்று அதனை அடைகிறான். இப்போ ஒரு ஏழை போனான், அங்கே வெயிலில் போயிட்டுருக்கான், அவனுக்கு அது வெயில் தாங்க முடியல, அந்த மர நிழல் வேற எங்கேயோ இருக்குது, இவன் தான் ஓடி போய் அதில் போய் நிழலை அவன் வந்து அடைகிறான் இல்லையா, அந்த நிழலில் அடைகிறான். அதுபோல் திருவருளும் உயிருக்கு வேறாக இருக்குன்னு சொல்லி நாம் கருதக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா திருவருள் என்பது ஆல்ரெடி நம்ம உயிருக்கு உயிராக நமக்கு உயிருக்குள்ளேயே திருவருளில் தான் நாம் அடங்கி இருக்கிறோம். ஆனால் அறியாமையிலையும் அஞ்ஞானத்தினாலும் அதை உணராமல் இருக்கிறோம். அதைத்தான் இங்கே சொல்ல வராங்க. அப்போ வழி செல்வோனுக்கு வேறாக இருக்கிறது மரநிழல், அவன் சென்று அதனை அடைகிறான். சரிங்களா? இந்த இடத்துலேருந்து மர நிழல் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு போய் அவன் அந்த நிழலை அனுபவிக்கான். அதுபோல் திருவருளும் உயிருக்கு வேறாக இருக்கிறது என்று கருதி விடக்கூடாது. இப்போ உயிருக்கு வேறாது எங்கேயோ இருக்குது திருவருள், இதை மாதிரி மரம் வேற எங்கேயோ தானே இருக்குது, ஓமை சொன்னாங்க இல்லையா, மர நிழலுக்கு திருவருளில் ஓமை சொன்னாங்க. அந்த மர நிழல் இந்த வெயிலில் போயிட்டுருக்க ஒருவனுக்கு வேறு இடத்துல தானே மர நிழல் இருக்குது. அதை மாதிரி இந்த திருவருள் உயிருக்கு வேற எங்கேயோ இருக்குன்னு நீங்கள் நினைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. திருவருள் உயிரோடு என்றும் பிரிப்பின்றி ஒன்றாகவே உள்ளது. பாருங்க, அதை சொல்லிட்டாங்க அவங்க. திருவருள் எப்போதும் உயிரோடு என்றும் பிரிப்பின்றி, என்றும்
பிரிப்பின்றி ஒன்றாகவே உள்ளது. மலமறைப்பினால் உயிர் இவ்வுண்மையை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறது. அப்போ அந்த மலமறைப்பு, இந்த ஆணவ மலம் அல்லது அந்த இருள் அல்லது அறியாமை அல்லது அஞ்ஞானம், என்னன்னாலும் அது பெயர் வச்சுக்கலாம். ஸோ அந்த மலமறைப்பினால் அந்த உயிர் இந்த உண்மையை தெரிந்து கொள்ளாமல் இருக்குது. நம்ம உயிருக்குள்ளே தான் அந்த இறைவன் திருவருள் நம்ம உயிரோடு பிரிப்பின்றி ஒன்றாத்தான் இருக்குங்கிறது தெரியாமல் நாம் இருக்கோம். மலமறைப்பினால் நமக்கு அந்த உயிர் உண்மையை தெரியாமல் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆணவ மலம் உயிருக்கு நான் என்ற தன்முனைப்பை கொடுத்து நான் ஒரு தனி முதல் என்று கருதும்படியாக செய்கிறது. இந்த ஆணவ மரம் தான் நமக்கு நான் எனது அப்படிங்கிற அந்த தன்முனைப்பை நமக்கு ஏற்படுத்துது. ஓகேங்களா மாஸ்டர்ஸ்? அதனால் உயிர் தான் இறைவனுக்கு வேறாக இருப்பதாக உணர்கிறது. இது பொய் உணர்வாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஆணவ மரம் உயிருக்கு நான் என்ற தன்முனைப்பை கொடுத்து நான் ஒரு தனி முதல், நான் ஒரு தனி, இறைவன்கிட்ட நான் தனி அப்படின்னு அது நினைக்கி அந்த உயிரானது அது நினைக்குது இல்லையா? அப்போ இந்த உணர்வுக்கு பேர் பொய் உணர்வு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா மாஸ்டர்ஸ்? அப்போ இதில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது, எப்போதும் திருவருள் உயிரோடு என்றும் பிரிப்பின்றி ஒன்றாகவே உள்ளது. நல்ல நம்ம தெளிவாக இதை தெரிஞ்சுக்கணும். நம்ம எப்போவும் திருவுருள் நம்ம உயிரோடு பிரிப்பின்றி நம்மகிட்ட தான் ஒன்றாக தான் இருக்குது. ஆனால் மறைப்பினால் ஆணவ மரத்தால் எல்லாம் நான் எனதுன்னு நம்ம தன்முனைப்பு இருக்கே, அந்த ஒரு அறியாமையினால் அல்லது அஞ்ஞானத்தால் அல்லது ஆணவ மரத்தால் நாம் என்ன நினச்சிட்ருக்கோம், நான் ஒரு தனி முதல், எல்லாம் நான் ஒரு தனி முதல்னு நினச்சிக்கிட்டு இறைவனுக்கு வேறாக நம்ம இருப்பதாக அந்த உயிர் நினைக்கி. அதனால் இதுக்கு பேர் பொய் உணர்வு. அப்போ பின் ஞானம் பெற்று மனம் நீங்கி திருவருளை உணரும் காலத்தில் அத்திருவருட்காட்சி அதற்கு புதியதாக தோன்றுகிறது. சரி, இப்போ அது இந்த மாதிரி பொய் உணர்வில் இருந்தது, இப்போ மெய் உணர்வுக்கு வருது. என்ன? ஞானம் பெற்று மலமெல்லாம் நீங்கி, ஞான மலம் நீங்கி திருவருளை உணரக்கூடிய காலத்தில் வரும்போது அந்த திருவருட்காட்சிக்கு அதுக்கு புதுசாக தோணுதான். புரியுதுங்களா? முன்னாடியே அதுக்கு ஒன்றுமே தெரியாது இல்லையா? திருவருள் நம்ம உயிருக்குள்ளே தான் இந்த உயிரோடு எப்போவுமே பிரிப்பின்றி திருவருள் இருக்குங்கிறது தெரியாமல் இருந்தது. இப்போ தெரிய வந்தோன்னே அதுக்கு புதுசாக இருக்குது. அந்த திருவருள் காட்சி அதற்கு புதியதாக தோன்றுகிறது. இந்நிலையை ஒரு ஓமையினால் நமக்கு விளக்குகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு உதாரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பிறவி குருடன் ஒருவனுக்கு கண் பார்வை கிடைத்தால் அவனுக்கு சூரிய ஒளி புதியதாக தோன்றும். இப்போ பிறவியிலே அவன் குருடன், இடையில ஏதோ ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து ஆப்ரேஷன் பண்ணி இப்போ கண்ணு தெரியும் போது அந்த சூரிய ஒளி பார்க்கும்போது அவனுக்கு புதுசாக தெரியும். ஏன்னா அவன் பிறவியிலே குருடன். இப்போ ஒரு புதிய பொருள் இருக்கிற மாதிரி அவன் அதை நினைக்கிறான். சூரிய ஒளின்னு ஒன்று இருக்கா, சூரியன் இருக்கானா, சூரிய ஒளி அப்படின்னு புதுசாக அவனுக்கு தெரியுது. ஆனால் அவ்வொளி புதிதாக வந்தது அன்று. இதுகாரும் அவன் சூரிய ஒளியில்தான் நின்றான். இது புதுசாக சூரியன் வரல, ஆல்ரெடி சூரியன் இருந்திருக்கு. அந்த கதிர்கள் அவன் மேலே பட்டுக்கிட்டு தான் இருந்திருக்கு. அவன் கண்ணு தெரியாமல் இருந்திருக்கான், அவ்வளோதான். ஆனால் அவ்வொளி புதிதாக வந்தது அன்று. இதுகாரும் அவன் சூரிய ஒளியில்தான் நின்றான். அவனுடைய கண்ணிலும் சூரிய ஒளி பொருந்தி நின்றது. முதலே பார்த்துருக்கோம், ஒரு கண்ணுன்னு இருந்தால் கண்ணு தான் காட்சியை காணுதுன்னு இல்லை. அந்த கண்ணோடு உயிர் பொருந்தணும், உயிருக்கு திருவருள் புரியணும். அதே மாதிரி கண்ணுக்கும் இந்த உயிருக்கும் இடையே அந்த ஒளியானது அதில் தொடர்பு படணும். அப்போ தான் அந்த கண் காட்சியை காணும். நம்மலாம் ஆடியில் பார்த்துருக்கோம், ஆடியிலும் அதுதான் இங்கே சொல்கிறாங்க. சூரிய ஒளி இப்போ புதிதாக தோன்றுன்னு அவன் நினைக்கிறான். ஆனால் ஒளி புதிதாக வந்தது கிடையாது. இதுகாரும் அவன் சூரிய ஒளியில் தான் இருந்திருக்கிறான். அவன் கண்ணிலும் சூரிய ஒளி பொருந்தி தான் நின்றுச்சு. ஆனால் அவன் கண்ணு இப்போ குருடாக இருக்குது. அவனுக்கு பிறவி குருடனாக இருக்கிறான். சரிங்களா? கண்ணுக்கு அந்த காட்சி தெரியல. அப்போ எதெல்லாம் தேவை பாருங்கள். கண்ணு இருக்குது, நம்மளால் காண முடியும்னு நினச்சிக்கிட்டோம். அப்போ இருட்லேயும் நமக்கு எல்லாமே தெரியணும்ல, தெரியுதா? இல்லை. அப்போது கண்ணு உயிரோட தொடர்பு கொள்ளணும். இந்த உயிருக்கு திருவருள் உதவி புரியணும். கண்ணுக்கும் உயிருக்கும் இடையில் ஒளி பொருந்தணும். கண்ணுக்கும் இந்த காணக்கூடிய காட்சி ஆற்றல் இருக்கணும். இவ்வளவும் வேணும். அப்போனா தான் ஒரு பொருளை இந்த கண்ணு காணுங்கிறதுக்கு அவங்க சொல்கிறாங்க. அப்போது இங்கே இப்போ பாருங்கள், இந்த கண்ணானது உயிரோடு தொடர்பு கொண்டாந்தானே கண்ணு தெரியும் இல்லையா? இப்போ இறந்துட்டாங்க, அவங்களுக்கு கண்ணு இருக்குல்ல, ஆனால் பார்க்க முடியுமா? இல்லை. ஏன்? உயிர் அங்கே தொடர்பு இல்லை. அப்போ இப்போ பாருங்கள், ஒரு காட்சியை ஒரு இந்த கண்ணு மட்டும் இல்லை, இப்போ 5 ஆகட்டும், எதோ 5 ஆனாலும் இதே தான் கான்செப்ட் இதுதான்.
ஓகேங்களா மாஸ்டர்ஸ்? அப்போ என்ன சொல்கிறாங்க, இதுகாரும் அவன் சூரிய ஒளியில் தான் நின்றான், அவனுடைய கண்ணிலும் சூரிய ஒளி பொருந்தி நின்றது, படலம் கண்ணை மறைத்திருந்தபடியால் சூரிய ஒளி புலப்படாமல் இருந்தது. அவனுடைய கண்ணில் உள்ள படலம் இருக்கு இல்லையா, அது என்ன ஆயிருக்கு, கண்ணை மறைச்சிருந்தபடியினால சூரிய ஒளி அவனுக்கு புலப்படாமல் இருந்தது. இப்பொழுது படலம் நீங்கி கண் பார்வை வந்தவுடன் சூரிய ஒளி அவனுக்கு புதியதாக தோன்றுகிறது. அதுபோல, அப்போ ஓமை சொல்கிறாங்க, அதுபோல பக்குவப்பட்ட உயிர் மலம் நீங்கி, இங்கே மலம் நீங்கிங்கிறது அந்த கண்ணனுடைய அந்த படலம் நீங்கி அப்படிங்கிறதுக்கு ஓமை. இங்கே மலம் நீங்கி திருவருட்காட்சி புலப்பட்டவுடன் அதனோடு தான் புதிதாக ஒன்றுபடுவது போல் உணர்கிறது. அப்போ இப்போ அங்கே கண்ணில் உள்ள படலம் நீக்கப்பட்ட உடனே சூரிய ஒளியை பார்த்தோன்னா அதுக்கு புதுசாக தெரிகிற மாதிரி, இங்கே மரங்களெல்லாம் நீங்கினோடனே அந்த உயிர் திருவருள் காட்சியை காணும்போது அதுக்கு புதுசாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த உயிர் மலம் நீங்கிங்கிறது அங்கே படலம் நீங்கி, கண்ணுடைய படலம் நீங்கினோடனே சூரிய ஒளி பூசா தெரிகிற மாதிரி திருவருளை பெற்ற இந்த உயிரானது என்ன செய்யுது, மலங்கள் நீங்கின பிறகு அந்த திருவருட் காட்சியை புதுசாக அது தோணுதுன்னு அவங்க ஓமை சொல்கிறாங்க. சரி, உயிர் மலம் நீங்கி திருவருட்காட்சி புலப்பட்டவுடன் அதனோடு தான் புதிதாக ஒன்றுபடுவது போல உணர்கிறது. சுருங்க கூறினால் இயற்கையே அதற்கு செயற்கை போல தோன்றுகிறது எனலாம். இயற்கையே சேர்க்க மாதிரி எனக்கு தெரியுது. சூரிய ஒளி எப்போவுமே இருக்குது, அதை அது இப்போ தான் அந்த மாதிரி அதுக்கு ஒரு புதுசான மாதிரி கண்ணு அந்த பிறவி குருடனுக்கு தெரியுதுல்ல, அது செயற்கை மாதிரி தெரியுது. அதே மாதிரி தான் உயிருக்கும் திருவருள் காட்சி செயற்கையாக தெரியுது. அது இயற்கையாகவே உயிரோடு என்றும் பிரிப்பின்றி ஒன்றாகவே எப்பவும் இருக்குது. ஆனால் நம்ம அதை ஆணவ மடத்தினால மலம் மறைப்பினால உயிர் அதை உண்மையை தெரிந்து கொள்ளாமல் இருந்திருக்குங்கிறது தான் அங்கே உண்மை இல்லையா? அப்போ இந்த இயற்கையை அதற்கு செயற்கை போல தோன்றுகிறது எனலாம். மலம் மறைப்பும் அதன் நீக்கமும் உயிர் இவ்வாறு உணர்வதற்கு காரணமாகும். அதான் மலம் மறைப்பும், மலம் மறைச்சிருந்தது, அதுக்கப்புறம் அது நீங்கி இருக்கு இல்லையா, அது நீக்கின பிறகு தான் உயிர் இந்த மாதிரி உணருது. முதல்ல மலம் மறைச்சிருக்கு, அதுக்கப்புறம் நீங்கி இருக்கு. அப்போ அது இதை என்ன செய்யுது, திருவருள் காட்சியை பார்த்தோன்னா அதுக்கு ஏதோ புதுசாக இப்போ தான் நமக்கு ஏதோ திருவருள் காட்சி தெரியுது அப்படின்னு அந்த உயிர் நினைக்குதுன்னு சொல்லி இந்த ஓமையை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே மாஸ்டர்ஸ், அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திருவருளோடு ஒன்றாய் நிற்றல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. தெளிவுணர்வால் திருவருளை இறுக பற்றிய உயிர், இப்போ இங்கே தெளிவுணர்வு, ஒரு தெளிந்த உணர்வு வந்ததுனால திருவருளை இறுக பற்றிய உயிர், இப்போ அதான் நமக்கு தெரியும். இப்போ ஞானத்திலே 4 விதமான ஒரு படிநிலைகள் இருக்குது. ஞானத்தில் கேட்டல், அப்போ சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடல் அப்படின்னு இருக்குது. இப்போ அந்த தெளிவுபடுறது இருக்கு இல்லையா, கேட்டல், சிந்தித்தல், தெளிதல். அந்த தெளிதல்ங்கிறது தான் திருவருளை அடையக்கூடிய அந்த ஒரு ஸ்டேஜ். அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள். அப்போ இது எல்லாமே பின்னாடி உங்களுக்கு விளக்கமாக வரும். தெளிவுணர்வால் திருவருளை இறுக பற்றிய உயிர் அதனோடு ஒன்றுபட்டு நிற்கும் நிலையினை தான் அதுவாய் நிற்கும் தரம் என குறிப்பிட்டார் இங்கு ஆசிரியர். உயிர் அதுவாய் நிற்றல் எவ்வாறு என்பதை நோக்குவோம். அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, அந்த தெளிவுணர்வால் தான் திருவருளை இறுக பற்றி இருக்குது அந்த உயிர். சரிங்களா? அதனோடு ஒன்றுபட்டு நிற்கும் அந்த நிலையை தான் அதுவாய் நிற்கும் தரம்னு இங்கே ஆசிரியர் சொல்கிறாங்க. அது என்னன்னா, உயிர் தன்னை வேறாய் அறிகிற நிலை போக வேண்டும். போன ஆடியோவில் பார்த்தோம், நான் இந்த உடல் இல்லை, நான் இந்த கருவிக்கரணங்கள் நான் இல்லை அப்படின்னு அதை விட்டு ஒதுங்கணும் இல்லையா? அதை இந்த கருவிக்கரணங்களெல்லாம் அதை விட்டு நீங்கணும். அதுக்கு வேறாய் உள்ளவன் நான் அப்படிங்கிறது அதுக்கு தெரியணும்னு நம்ம பார்த்தோம். அப்போ தான் திருவருளை உணர முடியும்னு பார்த்தோம். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. உயிர் தன்னை வேறாய் அறிகிற நிலை போக வேண்டும். உயிர் தன்னை வேறாய் அறிகிற நிலை போக வேண்டும். நான் என்ற தற்போதம் நீங்க வேண்டும். முதல்ல நான் அப்படிங்கிற தற்போதம் நீங்கணும். தன்னை வேறாய் அறிகிற நிலையும் அதுக்கு போகணும். சரிங்களா? நான் என்ன உயிர் தன்னை நான் 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 என்ன சொல்கிறாங்க, நான் என ஒரு முதல் அப்படின்னு தானே அது நினைக்குது. நான் எனது அப்படிங்கிறதுல நான் ஒரு முதல்னு நினைக்கிறனால தான் இறைவன் வேறுபட்டு நிற்கேன் அப்படின்னு அது நினைக்குது. இறைவன் எங்கேயோ இருக்காரு, நான் எங்கேயோ இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறது. ஆனால் திருவருள் உயிரில் எப்போதும் அது பிரிப்பின்றி அதுக்கு கலந்து தான் இருக்குது இல்லையா? முதல்ல நம்ம பார்த்தோம் இல்லையா? அதாவது திருவருள் உயிரோடு என்றும் பிரிப்பின்றி ஒன்றாகவே உள்ளதுங்கிறது அதுக்கு தெரியல. ஏன்? உயிர் தன்னை தான் தனி முதல்னு நினைக்கிறதுனால. அப்போ அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க, உயிர் தன்னை வேறாய் அறிகிற நிலை முதல்ல போகணும். தான் வேறு இறைவன் வேறு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், இறைவன்ட்டு விலகி இருக்க மாதிரி நினைக்கிறோம், அது போகணும். அடுத்தது நான் என்ற தற்போதம் நீங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் என ஒரு முதல் இல்லை என்று திருவருள் நிறைவில் அடங்கி நிற்க வேண்டும். இப்போ நான் ஒரு தனி முதல் அப்படின்னு அந்த நிலை இல்லாமல்
அது அந்த நிலை இருக்கக்கூடாது, திருவருள் நிறைவில் நாம் நிறைஞ்சிருக்கணும், அடங்கி இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ பெத்த காலத்தில் இறைவன் உயிரிடத்தில் அடங்கித்தான் சிறிதும் புலப்படாமல், அப்போ அந்த பெத்த காலத்தில் அல்லது கட்டு நிலையிலன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மரங்களோட சிக்கி இருக்கக்கூடிய அந்த உயிர், அந்த நிலையில் இறைவன் உயிரிடத்தில் அடங்கி தான் சிறிதும் புறப்படாமல் உயிர் ஒன்றே உள்ளது என்று சொல்லும்படியாக நின்றது போல இம்முக்தி காலத்தில் உயிர் தான் முனைந்து தோன்றாமல் அருளிடத்தில் அடங்கி நிற்றல் வேண்டும். இப்போ நமக்குள்ள இறைவன் இருக்காங்கிறது நமக்கு தெரியல இல்லையா, திருவருள் உயிரில் கலந்து தான் இருக்குது, பிரிப்பின்றி எப்போவுமே நம்ம கூட தான் இருக்கிறான், பிரிப்பின்றி ஒன்றாகவே இருக்கான் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா நான் எனதுங்கிற நான் ஒரு தனி முதல் அப்படின்னு நினச்சதுனால நான் வேற, இறைவன் வேற, திருவருள் வேற எங்கேயோ இருக்குது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் இல்லையா. அப்போ நான் அப்படிங்கிற அந்த நான் ஒரு தனி முதல்னு இருக்கக்கூடாது, அந்த கான்செப்டே நம்மகிட்ட இருக்கக்கூடாது இல்லையா, அதை விட்டுறணும். அப்போ இந்த தற்போதம் நம்மளை விட்டு நீங்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த பெத்த காலத்தில் எப்படி இறைவன் உயிரிடத்தில் அடங்கி இருக்கான், ஆனால் தான் சிறிதும் புலப்படாமல் உயிர் ஒன்று தான் இருக்குன்னு அந்த சொல்கிற மாதிரி இருக்கான் இல்லையா, அதை மாதிரி முத்தி காலத்தில் உயிர் தான் முனைத்து தோன்றாமல் அருளிடத்தில் அடங்கி நிற்றல் வேண்டும். எப்படி இறைவன் இப்போ நம்மளுடைய உயிரிடத்தில் அவன் இருந்தாலும் தான் இருக்கேன்னு சொல்லி கொஞ்சம் கூட அவன் புறப்படாமல் உயிர் ஒன்றே உள்ளது அப்படிங்கிற மாதிரி பெத்த காலத்தில் இருக்காங்கன்னு, அதே மாதிரி முக்தி காலத்தில் அந்த உயிர் திருவருளோடு அடங்கி நிற்கணும், திருவருள் மட்டுமே இருக்குங்கிற மாதிரி உயிர் தான் முனைந்து தோன்றாமல் திருவருள் மட்டுமே இருக்குன்னு சொல்லி அதில் அடங்கி இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே மாஸ்டர்ஸ், இந்த ஒரு தடவை நான் ரீட் பண்ணுறேன். பெத்த காலத்தில் இறைவன் உயிரிடத்தில் அடங்கி தான் சிறிதும் புலப்படாமல் உயிர் ஒன்றே உள்ளது என்று சொல்லும்படியாக நின்றது போல இறைவன் அப்படி இருக்கான். இப்போ நாம் பெத்த காலம், நம்ம கட்டுநிலை மும்மரங்களில் இருக்கோம், நம்ம அந்த ஆணவ மரம்லாம் நமக்கு இருக்குது, மும்மரங்களும் இருக்குது இல்லையா. அந்த நேரத்தில் இறைவன் நமக்குள்ளே இருந்தால் கூட அவன் தான் இருக்கேன்னு சொல்லி சிறிதும் புலப்படாமல் உயிர் மட்டும்தான் இருக்குங்கிற மாதிரி தான் இருக்குது பெத்த காலத்தில் அவன் இருக்கிறான். அதே மாதிரி முத்தி காலத்தில் எப்படி ஆகுது அப்படின்னு அவங்க காட்டுறாங்க. உயிர் தான் முனைத்து தோன்றாமல், தான் ஒரு தனி முதல்னு இல்லாமல் அந்த திருவருளிடத்தில் அடங்கி நிற்றல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனவே திருவருளை தெளிய உணர்ந்த உயிர் தன்னறிவு வேறாய் நில்லாமல், இப்போ திருவருளை தெளிய உணர்ந்துட்டுன்னா அந்த உயிர் எப்படி இருக்கணுமா, தன்னறிவு வேறாய் நில்லாமல் சிவனது அறிவாகிய திருவருளில் பொருந்தி நான் என்ற உணர்வை இழந்து அதனோடு ஒன்றி நிற்றலே அதுவாய் நிற்றல் என ஒருவாறு அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னா, எப்படி ஒரு ஓமை தான் இங்கேயும் சொல்கிறாங்க. பெத்த காலத்தில் அல்லது கட்டு நிலையில் இறைவன் உயிரிடத்தில் அவன் அடங்கியிருந்தாலும் தான் இருக்கேன்னு புலப்படாமல் உயிர் மட்டுமே இருக்கிற மாதிரி எப்படி இருக்கான், அதை மாதிரி முத்தி காலத்தில் அந்த உயிர் தான் ஒரு முதல்ங்கிற இல்லாமல் தற்போதம் இல்லாமல் திருவருளில் அடங்கி நிற்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்போது இந்த திருவருளை தெளிய உணர்ந்த அந்த உயிரானது தன்னறிவு வேறாய் நிற்காம சிவனது அறிவாகிய திருவருளில் பொருந்து, இப்போ சொல்கிறாங்க பார்த்தீங்களா, திருவருளில் சிவனது அறிவாகிய திருவருளில் பொருந்தி. அப்போ திருவருள்னாலும் சிவஞானம்னாலும் சிவனது அறிவுனாலும் பதிஞானம்னாலும் எல்லாம் ஒன்று தான். அருள் ஒளினாலும் வேறு என்ன சொல்லலாம், திருவடி நிழல்னாலும் எல்லாம் இதை தான் குறிக்குது. ஓகேங்களா, திருவருளை தான் குறிக்குது, இறைவனுடைய ஞானத்தை தான் குறிக்குது. அப்போ அவன் ஞானத்துக்குள்ளே போய் நம்ம அடங்கி இருக்கும்போது தம்முடைய தன்னறிவு உயிர் தன்னறிவு வேறாய் நிற்கக்கூடாது. அவனுடைய அறிவுக்குள்ளே போயிட்டோன்னா அவன் அறிவாக தான் நாம் நிற்கணுமே ஒழிய தன்னறிவு வேறாய் நில்லாமல், திருவருளை தெளிய உணர்ந்த உயிர் தன்னறிவு வேறாய் நில்லாமல் சிவனது அறிவாகிய திருவருளில் பொருந்தி நான் என்ற உணர்வை இழந்து அதனோடு ஒன்றி நிற்றலே அதுவாய் நிற்றல் என ஒருவாறு அறிந்து கொள்ளலாம். அப்போ இங்கே இடத்துல என்ன சொல்கிறாங்க, ஓகே திருவருளுக்குள்ளே போய் அடங்கி நின்னாச்சா, அப்போ தற்போதும் அங்கே அங்கே இருக்கக்கூடாது, அந்த திருவருளை அடங்கி இருக்கணும், நான் ஒரு முதல்ங்கிற அந்த தற்போதும் இருக்கக்கூடாது. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க, அந்த திருவருளில் நம்ம அடங்கி இருக்கும்போது உயிர் தன்னறிவு வேறாய் நில்லாமல், தன்னுடைய அறிவில் வேறா நிற்கக்கூடாது, அந்த சிவனது அறிவாகிய திருவருளில் பொருந்தி நான் என்ற உணர்வே இல்லாமல் அதை இழந்து அதனோடு ஒன்றி நிற்கணும் அப்படின்னு இங்கே நமக்கு எடுத்து காட்டுறாங்க. ஓகே மாஸ்டர்ஸ், இது கொஞ்சம் பெரிய ஒரு ஆடியோவை தான்
இப்போ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நிறைய உதாரணம் காட்டி நமக்கு இதை விளக்கி அங்கே சொல்லியிருக்காங்க. எது நிலையானது எது நிலை இல்லாதது அதுக்கு நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு இங்கே உதாரணம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிறவி வெப்பம், உண்மையாகவே பிறவி எடுத்தவர் எல்லாமே பிறவி துன்பத்தை உணர்ந்தவங்களா அப்படின்னா இல்லை. அதுக்கும் நமக்கு ஒரு உதாரணம் அந்த வெயில் நிழல் வச்சு நமக்கு ஒரு உதாரணம் காமிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அந்த திருவருளில் ஆல்ரெடி நம்ம அந்த உயிரோடு பிரிப்பின்றி தான் ஒன்றாகவே திருவருள் எப்போவுமே இருக்குது. ஆமாம், ஆனால் நாம் மனம் மறைப்பினால அந்த உயிர் அறியாமல் இருக்குது அப்படிங்கிறதுக்கும் இந்த பிறவி குருடன் அந்த உதாரணம் காட்டி நமக்கு இங்கே விளக்கியிருக்காங்க. ஸோ திருவருளில் நாம் அடங்கிட்டோம் அப்படின்னா நம்ம நான் அப்படிங்கிற அந்த எனது அப்படிங்கிற தற்போதம் நீங்கணும். அதே மாதிரி அந்த உயிர் தன்னறிவு வேறாய் நிற்காமல் சிவனது அறிவிலேயே அடங்கி நிற்கணும் அப்படின்னு தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகே மாஸ்டர்ஸ், தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.